பக்சர் 1764ல பக்சர் போர் ஏற்படும் போது அதோடைய விளைவாக பாத்தீங்கன்னா நிதி அதிகாரம் ஃபுல்லாவே வந்து ஆங்கிலேயரிடம் வசம் வருது. அப்ப 1775 65 65 1765 65ல வந்து ஷா ஆலம் வந்து என்ன பண்றாரு, ஆங்கிலேயருக்கு திவானி அதிகாரம் வந்து வழங்குறாரு. அப்போ நிர்வாக அதிகாரம், நிதி அதிகாரம் போன்ற அதிகாரங்கள் வந்து ஆங்கிலேயரிடம் வசம் வரும்போது இப்ப ஆட்சி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சுலபமா போயிடுது இல்லையா. அப்போ 1764ல அப்புறம் போர், 1764ல பக்சர் போர்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1772 வரைக்கும் நல்லா கவனிங்க, 1764ல இருந்து 1772 வரைக்கும் எந்த ஒரு தேவையும் இல்ல என்னன்னா சட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு. அப்போ 1773ல மட்டும் ஒழுங்குமுறை சட்டம் வந்து எதுக்காக கொண்டு வராங்க, ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன, நல்லா கவனிங்க. 1772 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சட்டமும் வந்து கொண்டு வரதுக்கான தேவை ஏற்படல. ஆனா 1773ல மட்டும் வந்து இந்த ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது நான் சொன்ன ஆங்கிலேயர்கள் வந்து வணிகம் செய்யறதுக்காக கிழக்கிந்திய கம்பெனி ஃபார்ம்ல வராங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாக வராங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியுடைய சர்வன்ட்ஸ் யார சொல்றாங்க, கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியுடைய சர்வன்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம். சோ அங்க இருக்கக்கூடிய சர்வன்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரைப் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. சரியா, பிரைப் ஆக்டிவிட்டிஸ் எது குறிக்குது, ஊழல் போன்ற செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரைப் ஆக்டிவிட்டிஸ். அப்போ இதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பிரைப் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இதை கட்டுப்படுத்தணும், இதை வந்து இந்த இந்த இவங்க வந்து ஊழல்ல வந்து ஈடுபடக்கூடாது, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இருக்கக்கூடிய இந்த ஊழியர்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும், பிரைப் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இதுதான் ஒரு காரணமா நம்ம சொல்றோம். சரிங்களா, இப்ப பாக்கலாமா, பாருங்க. ரெகுலேஷன் ஆக்ட் 1773, அதாவது ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1773. சரிங்களா, ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட் எந்த வருஷம், 1773. இதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் ஞாபகம், அதாவது ரெகுலேஷன் ஆக்ட்ல இருந்து பட்டய சட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் தான். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அப்படின்றது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முழுக்க. அதே மாதிரி வந்து என்ன கான்செப்ட்னு சொன்ன, சென்ட்ரலைசேஷன் என்ன சொன்ன, மையமாக்கல். சென்ட்ரலைசேஷன் அப்படின்றது ஈஸ்ட் இந்தியா போர் ரூல் என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, கிர்தார் பாத்திமா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். ஓகே, ஆன்சர் பண்ணிருக்கீங்களா, சரி. பாருங்க, சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் மையமாக்கல், சென்ட்ரலைசேஷன் அப்படின்றது இது குறிக்குது, மையமாக்கல். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் கான்செப்ட் நோக்கி தான் போவாங்க, மையமாக்கல். அது மட்டும் ஞாபகம். அப்போ ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னேன், ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன, அதாவது கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கக்கூடிய அந்த பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைப் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. அது தடுக்கும் நோக்கத்துல கொண்டு வரக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம், 1773ல ஏற்படுத்தப்பட்டது. அப்ப அதை பத்தி பார்க்கலாமா, பாருங்க. சரி, கவனிங்க. நான் இது சொன்னல, இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு சொன்னது ஓகேவா அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம், புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது சார். தேங்க்யூ. சோ பாருங்க, அப்போ வாய்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, கம்மி பண்ணிக்கலாம். இல்ல கம்மியா இருக்குன்னா சொல்லுங்க, அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இஃப் இட் இஸ் நாட், ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓ சார், கொஞ்சம் ஸ்லோவா சார். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார், கொஞ்சம் நீங்க ஸ்லோவா சொல்லலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. சரி சரி சரி, ஸ்லோவா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட். இப்போ நான் சொல்லும்போது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட்
1773 சொன்னேன் இல்லையா? இது வந்து கொண்டு வரதுக்கான காரணமும் சொன்னேன் சரியா? அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியுடைய அந்த ஹையர் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க, பிரைப் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அதை கட்டுப்படுத்தின நோக்கத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வராங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்தது எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க வச்சுங்களேன். ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்தது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் இது ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்ட் 1773. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை வந்து உருவாக்குறாங்க. என்ன பதவி? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை வந்து உருவாக்கப்படுது. எதுக்கு பதிலாக அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு பதிலாக. புரிகிறதான்னு பாருங்க. வங்காளத்தின் கவர்னர் அப்படின்றதுக்கு அந்த பதவிக்கு பதிலாக கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றது பதவிக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு பதவி வந்து உருவாக்கப்பட்டது. எது சட்டம் அப்படின்னு கேட்பாங்க, ரெகுலேஷன் ஆக்ட் 1773. இதெல்லாம் எதுக்காக இது பண்றாங்க, அதாவது மையமாக்க சென்ட்ரலைஸ் பண்ண இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு புதிய முயற்சி வந்து செய்யப்படுது. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்ததுப்பா? கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு பதிலாக கவர்னர் ஆஃப் பெங்கால். சவுண்ட் வந்து ஓகே சார், கொஞ்சம் பொறுமையா. ஓகே ஷூர். பாருங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்டதுதான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பதவி. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வந்து ஏற்படுத்துறாங்க. இதுல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஏற்படுத்துறாங்க. அதுல உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 மெம்பர்ஸ். எத்தனை பேரு? 4 மெம்பர்ஸ் வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இருக்கிறாங்க சரியா? இப்போ வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? இந்தியா அதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு சொல்லி கேட்கும்போது வேரன் ஹாஸ்டிங் பிரபு. அதாவது லார்ட் அப்படின்றது நம்ம பிரபு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? லார்ட் வேரன் ஹாஸ்டிங் பிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சரிங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், கான்செப்ட் என்னன்னா மையமாக்கல் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்னா, மையமாக்கல் அப்படின்னு சொல்லும் போது சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பேன். கரெக்டா? மையமாக்கல், சென்ட்ரலைசேஷன். அப்போ சென்ட்ரலைசேஷன் அடிப்படையில இங்க என்ன சார் பண்றாங்க, ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து என்ன சார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. அதாவது கவனிச்சதான் புரியும். பெங்கால் மாகாணம் பாருங்க, பெங்கால் மாகாணத்துடைய ஆளுநர் ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பே மாகாணம் ஆளுநர், மദ്രാஸ் மாகாண ஆளுநர். சரியா? நான் என்னென்ன சொல்றேன் பாருங்க. பாம்பே மாகாண ஆளுநர், மദ്രാஸ் மாகாண ஆளுநர் மற்றும் பெங்கால் மாகாண ஆளுநர்கள். இப்போ பெங்கால் இங்க பாருங்க, பாம்பே மற்றும் மദ്രാஸ் கேம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி. அப்படின்னா என்னன்னா பாம்பே ஆளுநர் இருக்காரு இல்லையா? பாம்பே ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிச்சையான முடிவு எடுக்கும் அதிகாரம் இருந்தது சரியா? இந்த ஆக்டுக்கு முன்னாடி, இந்த ரெகுலேஷன் ஆக்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஆளுநர் வந்து அந்த மாகாணத்துல வந்து அவர் வந்து தனிச்சையா முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அதே மாதிரி மദ്രാஸ் ஆளுநருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சையான முடிவு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா இந்த சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் இல்ல. அதாவது பாம்பே ஆளுநரோ அதாவது மദ്രാஸ் ஆளுநரோ அந்தந்த மாகாணங்கள்ல முடிவு எடுக்க இயலாது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் மாகாண ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல வராங்கன்னு சொல்லி ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1773ல இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க, சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதா நான் சொன்னது? அதாவது பெங்கால் மாகாணத்துடைய ஆளுநருடைய கண்ட்ரோல்ல பாம்பே மற்றும் மദ്രാஸ் ஆளுநர் வந்து செயல்படுறாங்க அப்படின்றது இது ஒரு வகையான என்னதான் சென்ட்ரலைசேஷன் கான்செப்ட், மையமாக்கல். புரிகிறதா? அதே மாதிரி பாருங்க, இந்த 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 ரெகுலேஷன் ஆக்ட்ல தான் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்படுத்துறாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்துல கல்கத்தால ஏற்படுத்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட் நான் சொல்றது சரியா? அப்போ பிரிட்டிஷுடைய காலகட்டத்துல கல்கத்தால உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1774 சரியா? அந்த அமைப்பு
அதாவது அந்த காம்போசிஷன் பாத்தீங்கன்னா 1+3 1+3 அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுன்றது எதை குறிக்குதுன்னா தலைமை நீதிபதி. ஒண்ணுன்றது எதை குறிக்குது? தலைமை நீதிபதி வந்து குறிக்கக்கூடியது. அதாவது இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்? சீஃப் ஜஸ்டிஸ். என்ன ஜஸ்டிஸ்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது தலைமை நீதிபதி. மற்ற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 3. சரியா? அப்போ 1+3 அப்படின்னு சொல்லும் போது 1+3 அப்படின்னு சொல்லும் போது மொத்தமாக பாத்தீங்கன்னா 4. மொத்தமாக 4. அதாவது ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள். அப்போ மொத்தமாக 4 அப்படின்னு சொல்லும் போது இந்த 4 இதுதான் பாத்தீங்கன்னா அமைப்பாக இருந்தது கல்கத்தால ஏற்படுத்தப்பட்ட உச்ச நீதிமன்றமானது 1774. இப்போ அடுத்த கொஸ்டினா என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த பேரு வந்து படிக்கிறீங்களா? என்ன பேரு பாருங்க? எலிஜா இம்பே. என்ன பேரு? எலிஜா இம்பே. அதாவது கூகுள் பேயோ போன் பேயோ இல்ல. என்ன பேர்? இம்பே. அதாவது எலிஜா இம்பே. பாருங்க, ஷார்ட்கட் ஜஸ்ட் ஞாபகம் சொல்றேன். இந்த மாதிரி எலிஜா இம்பே என்பவர் தான் கல்கத்தால ஏற்படுத்தப்பட்ட உச்ச நீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதியாக பதவியேற்றவங்க எலிஜா இம்பே. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த சட்டத்துல வந்து இன்னொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம், ஒரு பதவி ஒண்ணு உருவாக்கப்படுது. சரியா? இந்த சட்டத்துல நான் கவனிக்கணும், ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து இன்னொரு பதவி வந்து உருவாக்கப்படுது. அந்த பதவியுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரியா? நான் சொல்றது வந்து ரெகுலேஷன் ஆக்ட். கவனிக்கணும், ரெகுலேஷன் ஆக்ட் 1773. ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1773. அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். என்ன பாருங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி ஒண்ணு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க தான் என்ன மாதிரி இருக்காங்கன்னா கவர்னிங் பாடியா இருக்கிறாங்க. இந்த பாடி கவர்னிங் பாடி ஆஃப், அதாவது கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனியா இருக்கிறாங்க. சரியா? கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனியா இருந்தது. அந்த பதவியை உருவாக்கப்பட்டது. எந்த பதவி? சிஓடி. அதாவது தமிழ்ல வந்து இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லலாம். சரியா? என்ன குழு பாருங்க? இயக்குனர் குழு. அப்ப இந்த இயக்குனர் குழு வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் குழு வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பதவி வந்து உருவாக்கப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த சட்டம் அது? ரெகுலேஷன் ஆக்ட் 1773. என்ன சட்டத்துல சிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் குழு பதவி வந்து உருவாக்குறாங்க. ஆமா. சோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? பாருங்க, ரிப்போர்ட்டிங். இவங்க தான் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க. சரியா? ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க. எந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய பாருங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரெவென்யூ சார்ந்த விஷயங்கள். ரெவென்யூ அப்படின்னா வருவாய் அப்படின்னு சொல்றோம். ரெவென்யூ அப்படின்னு சொல்லும் போது வருவாய். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் ரிலேட்டட் மேட்டர்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி அஃபேர்ஸ், ராணுவ விஷயங்கள். சரியா? மிலிட்டரி அஃபேர்ஸ் நல்லா கவனிக்கணும், சொல்லக்கூடிய விஷயங்கள் மிலிட்டரி அஃபேர்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரிப்போர்ட் என்னென்ன ரிப்போர்ட் பாருங்க? ரெவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வருவாய், சிவில் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது, 3வது வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி அஃபேர்ஸ், ராணுவம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்றது வந்து யாரா இருக்க முடியும்? இந்த கவர்னிங் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ சிஓடின்ற பதவி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆக்ட்? ரெகுலேஷன் ஆக்ட் 1773 தான் இந்த பதவி வந்து உருவாக்கப்படுது. அப்போ ரெகுலேஷன் ஆக்ட்ல என்னெல்லாம் படிச்சோம் கவனிங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த சட்டம் தான். அது மட்டும் இல்லாம கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி வந்து உருவாக்கப்பட்டது. அதுல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல 4 மெம்பரு. சோ அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லும் போது லார்ட் வேரன் ஹாஸ்டிங். அது மட்டும் இல்லாம மையமாக்கல் அப்படின்றது அடிப்படையில பெங்கால் பிரசிடென்சியுடைய ஆளுநர் வந்து கட்டுப்பாட்டுல பாம்பே மற்றும் மட்ராஸ் ஆளுநர் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றமானது 1774 ஏற்படுத்தப்பட்டது. அதோடைய அமைப்பு பாத்தீங்கன்னா மொத்தமாக 4. அதாவது 1+3. 1ன்றது தலைமை நீதிபதி, 3ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள். அப்போ முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவங்க தான் எலிஜா இம்பே அப்படின்னு சொன்னோம். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ரெகுலேஷன் ஆக்ட் 1773 தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வந்து இயக்குனர் குழு இருக்கக்கூடிய அந்த பதவி வந்து உருவாக்கப்படுது. அவங்க தான் கவர்னிங் பாடியாக இருக்கிறாங்க கம்பெனிக்கு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய ரிப்போர்ட் வந்து ரெவென்யூ சார்ந்த, சிவில் சார்ந்த, மிலிட்டரி அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணக்கூடியதாக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கவர்னிங் பாடியா தான் இருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா அப்படின்றது மட்டும் எனக்கு தெளிவுபடுத்துங்க. நான் அப்படியே நெக்ஸ்ட் போறேன். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரெகுலேஷன் ஆக்ட் 1773 கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு சொன்னேன். ரெகுலேஷன் ஆக்ட் 1773
கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு சொன்னேன். அதே மாதிரி ரெகுலேஷன் ஆக்ட்ல என்னெல்லாம் வந்து விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெளிவா சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து ரெகுலேஷன் ஆக்டுக்கு அடுத்ததாக எந்த ஆக்ட் பாருக்கு நம்ம படிச்சோம்ல. ரெகுலேஷன் ஆக்ட் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. 1784ல ஏற்படுத்தப்பட்டது இல்லையா, இதுதானே? அப்போ வந்து பிட் இந்தியா சட்டம் எந்த ஆண்டுன்னு பாருங்க. எந்த ஆண்டு? பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு சொல்லும் போது 1784. வெரி குட். அப்போ பிட் இந்தியா சட்டமானது 1784. அப்ப பிட் இந்தியா சட்டம் வந்து கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? பிட் இந்தியா சட்டம், பிட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப பாருங்க, அதாவது ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம். அதாவது அந்த ஹையர் அபிஷியல்ஸ், கம்பெனியுடைய ஹையர் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைபரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒழுங்குமுறை சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு கூட இவங்க என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைபரி ஆக்டிவிட்டிஸ், அந்த நடவடிக்கைகள்ல அவங்க வந்து நிறுத்தவே இல்லை, அதே கண்டினியூ பண்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம், யார் நினைக்கிறது? பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே பாஸ் பண்றாங்க. ஒவ்வொரு சட்டமும் பாஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் ஒவ்வொரு சட்டமும் பாஸ் பண்றாங்க, ஆக்ட் எல்லாமே. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்திலே வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரணும். என்னது? அமெண்ட் பண்ணணும். அமெண்ட் அப்படின்றது எது குறிக்குது அப்படின்னா திருத்தம். சரியா? அமெண்ட்ன்றது எது குறிக்குது? திருத்தம். அதாவது திருத்தங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த சட்டத்துல அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒரு 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 சட்டத்தை வந்து ஒண்ணு பாஸ் பண்றாங்க. சரியா? அந்த சட்டத்துடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருத்த சட்டம், அதாவது அமெண்டிங் ஆக்ட். நல்ல கவனிங்க, திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்டிங் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1781ல. சோ இந்த ஆக்டுக்கு தான் வந்து மற்றொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. அதாவது அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ், குறைபாடுகள், எதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ்? ரெகுலேஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணி அந்த திருத்த சட்டமாக 1781ல கொண்டு வராங்க. இந்த சட்டத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இந்த ஆக்ட் வந்து செயல்படுத்தப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சரியா? ஏன் இந்த வந்து ஆக்ட் வந்து செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம படிச்சிருப்போம்ல சிஓடி அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சாட் பாக்ஸ்ல தெரியுங்க. சிஓடி என்னன்னு பார்த்தோம். What is meant by COD? Court of Directors. சாட் பாக்ஸ்ல இருந்து தெரிவிச்சீங்கன்னா போதும். மெசேஜ் இது சாட் பாக்ஸ்ல தெரிவிங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆக்ட் வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த விஷயத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல போதுமான நேரம் வந்து நம்ம கொடுத்து ஆகணும். யாருக்கு? சோ அந்த 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 கோர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க. போதுமான நேரம் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து ஆகணும். சரியா? இப்போ இந்த ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்த தேவையில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த சட்டத்தை வந்து செயல்படுத்த கொண்டு வரதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மறுப்பு தெரிவிக்கிறாங்க. சரியா? இப்ப இந்த ஆக்ட் வந்து கொண்டு வர வேண்டாம், அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மறுப்பு தெரிவிச்சனால இந்த ஆக்ட்ல, இந்த ஆண்டுல 1781ல ஆக்ட் வந்திருக்காது. 1781ல ஆக்ட் வந்து செயல்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்னதான் பண்ணாலும், சரியா, கால அவகாசம் கொடுத்தாலும், ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாலும், சரியா, அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா மீண்டும் மீண்டும் அதே செயல்ல வந்து ஈடுபடுறதுனால வேற வழியே இல்லாம பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்ப அந்த பிரிட்டிஷுடைய பிரதமரா இருந்தவர் தான், சரியா, பிரிட்டிஷுடைய பிரதமரா இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா இந்த பிட்ஸ். சரியா? பிரிட்டிஷுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்ஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராரு. அதுதான் வந்து பிட் இந்தியா சட்டம் 1784. சரியா? வேற வழியே இல்லாம, சரியா, கண்டிப்பா வந்து இதை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும், சரியா, அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த பிட்ஸ் என்ன பண்றாரு, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி கொண்டு வராரு. இந்த சட்டத்துல என்னெல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டது, அந்த சட்டத்துல வந்து இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அதாவது நல்ல கவனிங்க. இப்போ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிட்ஸ் இந்த சட்டத்துல முதல்ல வந்து இந்த கம்பெனியுடைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பணிகள், இது ரெண்டா பிரிச்சிடுறாரு. என்னென்ன பணிகளா பிரிக்கிறாரு பாருங்க. அரசியல் பணிகள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரெண்டு நடவடிக்கை. ஒண்ணு வந்து அரசியல் நடவடிக்கைகள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக நடவடிக்கைகள். இங்கிலீஷ்ல வந்து கவனிங்க, கமர்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது
ஆமா, கமர்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வணிக நடவடிக்கைகள். அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளை வந்து ஏற்படுத்துறாங்க. அப்போ அந்த 2 பிரிவுகள்ல ஒவ்வொரு பதவி வந்து உருவாக்கப்படுது. அதாவது கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ல வந்து வணிக நடவடிக்கைகள்ல வந்து இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபார நடவடிக்கை அல்லது வணிக நடவடிக்கை. இந்த வியாபார நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்ப கமர்ஷியல் ஃபங்க்ஷன் வியாபார நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்வது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஓடி. சிஓடினா என்னன்னு பார்த்தோம் நம்ம, இயக்குனர் குழுன்னு பார்த்தோம். அப்போ அந்த இயக்குனர் குழு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்தை பாத்துக்கணும், வியாபார நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ல வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு பதவி ஒண்ணு உருவாக்கப்படுது, பிஓசி. பிஓசி என்னன்னு பாருங்க, சாட் பாக்ஸ்ல தெரியுங்க. பிஓசி என்னது, வாட் இஸ் பிஓசி ஹியர்? பிஓசி பிஓசி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா? வெரி குட். சோ இப்போ வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வந்து எந்த சட்டத்துல உருவாக்குறாங்க, பிட் இந்தியா சட்டத்துல வந்து ஒரு டெசிக்னேஷன், ஒரு பதவி வந்து உருவாக்கப்படுது. அப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னா அரசியல் நடவடிக்கைகள், கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக் கொள்றது யாருன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஓசி வந்து பார்த்துப்பாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி வந்து 2 ஃபங்க்ஷனா பிரிச்சுட்டாரு. சரியா? பிட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன், கமர்ஷியல் ஃபங்க்ஷன், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதாவது வியாபார நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது எந்த சட்டம் அது, ரெகுலேஷன். அதாவது பாத்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட் எந்த வருஷம், 1784. இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு பாருங்க. 1784ல பிட் இந்தியா சட்டமானது இதுல அந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அண்ட் as well as the கமர்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கப்படுது இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம கவனிங்க. சோ பாருங்க, கம்பெனியை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெரிட்டரிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொன்னதை வந்து முதல் முறையாக என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா, பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அழைக்கப்பட்டது. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கம்பெனி டெரிட்டரிஸ் இன் இந்தியா அப்படின்ற அழைக்கப்பட்டத முதல் முறையாக பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்னா என்ன குறிக்குது, அதாவது இந்தியாவுடைய டெரிட்டரி முழுவதும் பிரிட்டிஷுடைய ஆட்சி அப்படின்றது, அதாவது பிரிட்டிஷுடைய கம்பெனி ஆட்சி அப்படின்றது தான் குறிக்குது. அப்போ இந்த மாதிரி முதல் முறையாக அழைக்கப்பட்டது எந்த சட்டம், முதல் முறையாக இந்த மாதிரி அழைக்கப்பட்டது எந்த மாதிரி, பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 அப்படின்றது ஒண்ணு படிப்போம். சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் given the supreme control over the company affairs and administration in India. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சுப்ரீம் கண்ட்ரோல்னா உச்சகட்ட கட்டுப்பாடு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கண்ட்ரோல் வந்து கம்பெனி அஃபேர்ஸுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மற்றும் கம்பெனியுடைய அஃபேர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கண்ட்ரோல் கொடுத்ததாக அப்படின்றது தான் மீனிங் இந்த பிரிட்டிஷ் பொசிஷன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது. சரியா? சோ அது மட்டும் இல்லாம கவர்னர் கவுன்சில் வந்து ஏற்படுத்துறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா மദ്രാஸ்லயும் பாம்பேலயும். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதான் பாருங்க. அதாவது பிட் இந்தியா ஆக்ட் 1784ல சிஓடி அப்படின்னு சொன்ன ஒண்ணு இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஓசின்றது ஒண்ணு உருவாக்குறாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், சிஓடின்றது என்னது, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பிஓசின்றது என்னது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழ்ல இயக்குனர் குழுன்றது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் குழு. பிஓசின்றது எதை குறிக்குது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது கட்டுப்பாட்டு குழு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பதவிகள் வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784ல. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் போலாமா? எஸ், ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 3 பட்டய சட்டங்கள் படிப்போம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஞாபகம் இருக்கிறதா? சார்ட்டர் ஆக்ட் 1813, சார்ட்டர் ஆக்ட் 1813, சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853. பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853. சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம், அதாவது பட்டய சட்டம் 1க்கும் 2க்கும் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது எதுக்காக 20 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1813ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20 வருஷம் கழிச்சு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம்.
சரியா, மறு ஆய்வு செஞ்சுக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த கால அவகாசம் தான் பாத்தீங்கன்னா இந்த 20 ஆண்டுகள். அப்போ 13, 33, 53, அதாவது 20 வருடங்கள் வந்து இதுல கேப் நம்ம பார்க்கும்போது. அப்ப நம்ம படிக்க போறது ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டய சட்டம் 1813, சார்ட்டர் ஆக்ட் 1813. சரி, கவனிக்கலாமா? இப்போ சார்ட்டர் ஆக்ட்ல 1813ல என்னெல்லாம் பண்றாங்க, சரியா பாருங்க, கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மோனோபோலியை வந்து முடிவு கொண்டு வராங்க. மோனோபோலி அப்படின்னா அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோனோபோலியை வந்து முடிவு கொண்டு வருது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மோனோபோலி. சரியா, மோனோபோலி வந்து முடிவு கொண்டு வருது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813ல தான் அந்த மோனோபோலி எண்டு பண்றாங்க. அதாவது அந்த அதிகாரம், அதாவது ட்ரேட் பண்ணக்கூடிய அதிகாரம். அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நீங்க இதுக்கு மேல ட்ரேட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, ட்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்தியா கிட்ட ட்ரேட் பண்ணிக்கங்க. எந்த விஷயத்துல மட்டும், டீ அப்படின்றது பார்க்கும்போது தேயிலை, நீங்க என்ன பண்ணிக்கலாம், டீ தேயிலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்தியால ட்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுல மட்டும் ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி தே கேன் ட்ரேட் வித் இந்தியா இன் டீ, டீல மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க சீனா கிட்டையும் வணிகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட என்ன சொல்றது, குறிப்பிட்ட அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு. சரியா, அப்போ மோனோபோலி வந்து முடிவு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த சட்டம் மிக முக்கியமானது பாருங்க, 1813 சார்ட்டர் ஆக்ட், அதாவது பட்டய சட்டத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1,00,000 ரூபாய், சரியா, 1,00,000 rupees, 1,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக ப்ரொமோட் பண்றாங்க. இந்தியால எஜுகேஷன் கொண்டு வர்றதுக்காக, 1,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டது. இந்தியால என்ன வகையான எஜுகேஷன் பாருங்க, எந்த முறை, எந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய கல்வி முறை, மேற்கத்திய கல்வி முறை, வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம். மேற்கத்திய கல்வி முறை வந்து இந்தியால ப்ரொமோட் பண்றதுக்காக 1,00,000 ரூபாய் ஒதுக்குனது, 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அது எந்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813 தான். அப்போ பட்டய சட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, 1,00,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுவும் என்ன முறை, மேற்கத்திய கல்வி முறையை வந்து இந்தியாவுக்குள்ள ப்ரொமோட் பண்றதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 1,00,000 ரூபான்றது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வரி பணத்துடைய உபரி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரி பணத்துடைய உபரி தொகையில தான் இவங்க என்ன பண்றாங்க, 1,00,000 ரூபாய் எடுத்து, வரி பணத்துடைய உபரி தொகையில 1,00,000 ரூபாய் எடுத்து இது எஜுகேஷன் வந்து இந்தியாவில கொண்டு வர்றதுக்காக ப்ரொமோட் பண்றாங்க. அப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி முறை, வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்கும்போது 1813, 1813. நெக்ஸ்ட் பாருங்க, இதே சட்டத்துல தான், நல்லா கவனிங்க, இதே சட்டத்துல தான் என்ன பண்றாங்க சார், ஃபிட் இந்தியா ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காட்டுங்க. ஃபிட் இந்தியா ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காட்டணுமா, புரியல, இதுக்காக கேட்டீங்கன்னு தெரியல. ஃபிட் இந்தியா ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காமிங்க. இது கேக்குறீங்களா, ஸ்லைட் நம்பர் திஸ் ஒன்னா இல்ல இதுவா? சரிப்பா, கடைசியில உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருந்துச்சுன்னா கடைசியில பாத்துக்கலாம். ஏன்னா கிளாஸ் வந்து அப்படியே கண்டினியூவா போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ நான் அந்த சாட் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிய வந்துச்சு, இதுக்காக வந்து ஸ்டாப் பண்ண. கவனிக்கிறீங்களா? இப்போ அப்போ இந்த ஆக்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கவனிங்க, இந்த சட்டத்துல தான் வந்து கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அனுமதி செஞ்சிருப்பாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணலாம், கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தது என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1813. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம். ப்ரொபகேட்னா என்ன அர்த்தம், ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்றது. அதாவது இந்தியா முழுக்க நீங்க என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய
அனுமதி அதிகாரம் வந்து வழங்கினதாக இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல கவனிங்க, ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்னா என்னது? ப்ரீச்சிங்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஒருத்தரை வந்து வற்புறுத்தி மதத்தை வந்து மாத்துறாங்க இல்லையா, வற்புறுத்தி மதத்தை வந்து மாத்துறாங்க இல்லையா, அதுதான் ப்ரீச்சிங். ஆக்சுவலா ப்ரீச்சிங்ன்றது எதை ப்ரீச்சிங்? கிறிஸ்டியானிட்டி வந்து ப்ரீச் பண்ணது அலோவ் பண்ணுச்சு இந்த சட்டம். அதாவது ஒரு மதத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து கிறிஸ்டியன் மதத்தை வந்து மாத்துறது அப்படின்றது இந்த சட்டம் வந்து அனுமதி கொடுத்தது. சரியா? இந்த சட்டமானது அனுமதி வந்து கொடுத்ததாக நம்ம பாக்குறோம். எந்த ஆக்ட் அது? சார்ட்டர் ஆக்ட் 1813. அப்போ கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் இங்கிலீஷை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து வற்புறுத்தி மதத்தை வந்து மாத்துறது, கிறிஸ்டியன் மதத்துக்கு வந்து மாத்துறது அப்படின்னு சொல்லி எந்த ஆக்ட் வந்து அனுமதிச்சு கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது சார்ட்டர் ஆக்ட் 1813. இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு பாருங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மோனோபோலி வந்து எண்ட் பண்ணது. இந்தியாவில ட்ரேட் பண்ணிக்கலாம், டீல மட்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம், சைனா கிட்டயும் நீங்க வணிகம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் உபரித்தொகை, வரி பணத்துடைய உபரித்தொகையில இருந்து 1 லட்சம் ரூபாய் எஜுகேஷன் வந்து இந்தியாவில ப்ரொமோட் பண்றதுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றது, இங்கிலீஷ் வந்து ப்ரொபகேட் பண்றது, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீச் பண்றது அப்படின்றது இந்த ஆக்ட் வந்து அனுமதி கொடுத்தது. சரியா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. ப்ரீச்சிங் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய அரசியலமைப்புல அலௌடா இல்லையா? அதாவது வற்புறுத்தி ஒருத்தரை வந்து மதத்தை வந்து மாத்துறது அப்படின்றது, ப்ரீச்சிங் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அலௌடா நாட் அலௌடா அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அப்படி அலௌடுன்னு சொல்லிங்க இல்ல நாட் அலௌடுன்னு சொன்னீங்கன்னா எந்த ஆர்டிக்கல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர்? சரி, ப்ரீச்சிங் நாட் அலௌடு. ஓகே, கரெக்ட் தான், ப்ரீச்சிங் நாட் அலௌடு. ஆர்டிகல் நம்பர் 25 சட்டப்பிரிவு 25 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபகேட் பண்ணலாம். மதம் சார்ந்த நல்ல கருத்துக்களை வெளிப்படையாக மதம் சார்ந்த நல்ல கருத்துக்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ப்ரெட் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனா ப்ரீச்சிங்ன்றது அலௌடு இல்லைன்னு சொல்லி ஆர்டிகல் நம்பர் 25 அடிப்படை உரிமைகள் நம்ம படிப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் நம்பர் 25 படிப்போம். சரி, ரொம்ப நன்றி. அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. சரியா? அப்போ சார்ட்டர் ஆக்ட் 1813க்கு அப்புறம் இன்னொரு பட்டய சட்டம் எந்த ஆண்டு வரும்? அதாவது 20 வருஷம் கேப் நம்ம பார்த்தோமா, 20 இயர்ஸ் வந்து கேப் வந்து வழங்கப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1813க்கு அப்புறம் எந்த ஆக்ட் கொண்டு வருவாங்க? 18 எந்த சட்டம் எந்த ஆண்டு? 1833 இல்லைங்களா? ஸோ 1833ல அடுத்த பட்டய சட்டம் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? கவனிக்கலாமா? பாரு, ஒரு நிமிஷம் ஜஸ்ட் பாரு. சார்ட்டர் ஆக்ட் 1833. சார்ட்டர் ஆக்ட் 1833ன்றது பட்டய சட்டம் 1833 அப்படின்னு சொல்லுவோம். கவனிக்கிறீங்களா? இதுல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஜிஜிஐ அப்படின்றது எது குறிக்குது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வந்து உருவாக்கப்பட்டது. எதுக்கு பதிலாக? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஜிஜிஐ, ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா ஜிஜிஓபி. ஜிஜிஓபினா என்னது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதுக்கு பதிலாக என்ன ஏற்படுத்துறாங்க? ஜிஜிஐ. ஜிஜிஐனா என்னது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி வந்து உருவாக்கப்படுது. அது எந்த சட்டம்னு கேட்பாங்க. பட்டய சட்டம் 1833. 1830 என்ன பண்றாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பதவி உருவாக்குறாங்களா? எஸ். யார் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல்? இந்தியா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு, லார்ட் வில்லியம் பென்டிக். இவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். சரி, இவரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதி வந்து அபாலிஷ் பண்ணது. இவருடைய காலகட்டத்திலாம் வந்து சதி அப்படின்னு சொல்லக்கூடியது, சதி வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது. சரியா? அது மட்டும் இல்லாம சதி அபாலிஷ் பண்ணப்பட்டது எப்போ சொல்றாங்க அப்படின்னா 1829 காலகட்டம், 1829. இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியா? தகவல் சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிக்கணும். அப்போ சதி வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது. சரியா? சதி வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது யாருடைய காலகட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு.
இதுக்கு வந்து துணை, அதாவது இதோட யாருடைய இன்ஃபுளுன்ஸ்ல இவர் வந்து சத்தியை அபாலிஷ் பண்றாருன்னா, சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் உடைய முன்னோடியாக, சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடியாக, சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் உடைய பயனீர் அப்படின்னு சொல்றோம். அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அந்த ராஜாராம் மோகன் ராயுடைய இன்ஃபுளுன்ஸ்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, லார்ட் வில்லியம் பென்டிக் சத்தியை வந்து நீக்கப்படுது. சரியா, சத்தியை வந்து அபாலிஷ் பண்றாரு. மிக முக்கியமான கேள்வியா வரலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மையமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான், அதாவது சென்ட்ரலைசேஷன். அப்போ சென்ட்ரலைசேஷனுக்கு கடைசி ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. என்ன சட்டம்? சார்ட்டர் ஆக்ட் 1833. அப்புறம் மிக முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, இதே சார்ட்டர் ஆக்ட் 1833 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு வணிக அமைப்பு அல்லது ஒரு வியாபார அமைப்பா இருந்ததை அது முடிவுக்கு கொண்டு வந்து, வியாபார அமைப்பு கமர்ஷியல் பாடியா இருந்ததை அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்திருப்பாங்க. அதாவது வணிக நிறுவனமாக செயல்படுவதை முடிவுக்கு கொண்டு வந்து முற்றிலும் நிர்வாக அமைப்பாக மாற்றியது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வைங்க, அதுதான் பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1833. அப்போ ஒரு கமர்ஷியல் பாடியா இருந்தது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பியூர்லி, சரியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, நிர்வாக அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ அது மட்டும் இல்லாம கவனிங்க, கடைசி பாயிண்ட் வந்து முக்கியமானது, கடைசி ப்ரொவிஷன், சார்ட்டர் ஆக்ட் 1833 இருக்கக்கூடிய கடைசி ப்ரொவிஷன் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா திறந்த வெளி போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் காம்படிஷன். என்ன காம்படிஷன்? திறந்த வெளி போட்டி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன். இந்த சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் அப்படின்றதுதான் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் அப்படின்றதுதான் ஓசிஎஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓசிஎஸ் அப்படின்றது எது குறிக்குது? ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம், அதாவது திறந்த வெளி போட்டி முறை. அது என்ன சார் இது திறந்த வெளி போட்டி முறைன்றீங்க, என்ன விஷயம், எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதுறோம் இல்லையா, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க? முக்கியமா ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஏஎஸ் போன்ற பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் பதவிகளை வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தது யார்? வெரி குட். இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தான் இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வராங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் கொண்டு வராங்க. சார் இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தது யார்? அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஏன்னா யாருடைய ஆட்சி போயிட்டு இருக்கு? கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி போயிட்டு இருக்கு. அந்த கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ணணும், ஒழுங்குமுறைப்படுத்தணும், அவங்களை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும், பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல சட்டங்களை வந்து பாஸ் பண்ணி கொண்டு வராங்க. சரி, நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க கவனிங்க. அப்போ ஓப்பன் சிஸ்டம், ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம்னா என்ன சொன்னேன் நானு? அதாவது யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள், அதாவது ஐஏஎஸ் தேர்வு. ஐஏஎஸ் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஐஏஎஸ் தேர்வுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எழுதலாம். அது லண்டன்ல நடக்கும். லண்டன்ல வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்ல மாட்டாங்க, சரியா, ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்ல மாட்டாங்க, நிர்வாக பணி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சிவில் பணி, சிவில் சர்வீஸ் அப்படின்றதான் குறிப்பிட்டாங்க. சரியா? அப்போ கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல. அப்போ அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து லண்டன்ல நடக்கும். அது யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எழுதலாம். அப்புறம் பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய வகிக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியும். அப்ப ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து அந்த காலகட்டத்துல யாருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு, இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம்ல அந்த ஐஏஎஸ் ஆக முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து நிலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ ஐசிஎஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து ஆக முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஐசிஎஸ் ஆக இந்தியன்ஸ் வந்து ஆக முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன முயற்சி செய்யப்பட்டது? இந்த சட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்யப்பட்டதாக சொல்றாங்க. என்ன முயற்சி பாருங்க, முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா இந்தியர்களுக்கும் அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான அனுமதி கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லி முதல் முறையாக முயற்சி செய்யப்பட்டது. இந்தியர்களுக்கும் ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதணும், லண்டன்ல போய் ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முயற்சி வந்து எந்த சட்டத்தின்லதான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பட்டய சட்டம் 1833 தான் இந்தியர்களுக்கு வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஒரு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் இது வந்து நிராகரிச்சாங்க. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியர்கள்லாம் எழுதுறது நம்ம அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல எப்படி கொஸ்டின் எப்படி வரும்னு சொன்னேன் நானு, முதல் முறையாக இந்தியர்களுக்கு ஐசிஎஸ் எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது அந்த கோரிக்கை வந்து வச்சது. அதாவது முயற்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த சட்டம்னு கேட்பாங்க. அதுதான் வந்து பட்டய சட்டம் 1833 காலகட்டம். இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு பாருங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எந்த சட்டம்பா? நெக்ஸ்ட் எந்த சட்டம் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். பட்டய சட்டம் எந்த ஆண்டு? பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட் 1853. சார்ட்டர் ஆக்ட் 1853. அதாவது ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு பார்க்கும்போது 1833 அப்படின்னு சொல்லும்போது அடுத்த 20 வருஷம் அப்படின்னா 1853 தான். அப்போ 1853 பட்டய சட்டம் வந்து கொண்டு வராங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல சட்டமன்ற நிர்வாக நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்றாங்க, பிரிக்கிறாங்க. கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில்ல 2 நடவடிக்கைகளா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ். அதான் தமிழ்ல வந்து சட்டமன்ற செயல்பாடுகள், நிர்வாக செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இப்போ கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல சட்டமன்ற செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் என்று பிரிக்கப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பட்டய சட்டம் 1853. அது மட்டும் இல்லாம மத்திய சட்டமன்ற கவுன்சில்ல 6 உறுப்பினர்களை நியமனம் செய்யறாங்க. சரியா? மிக மிக முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் சார்ட்டர் ஆக்ட்ல. எல்லாருமே மியூட்ல வைங்க, மியூட்ல வைங்க. சரி, கவனிக்கலாமா? மியூட்ல வச்சுட்டு சார்ட்டர் ஆக்ட் 18 எவ்ரிபடி லிசன், மியூட்ல வைங்க. கைண்ட் ரிக்வெஸ்ட், கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். சரி, கவனிங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் 1853ல மிக முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, திறந்த வெளி போட்டி முறை. யாருக்கு? இந்தியர்களுக்கு வந்து திறந்த வெளி போட்டி முறையில கலந்து கொள்ள அனுமதி கொடுத்தது. இந்தியர்களுக்கு திறந்த வெளி போட்டி முறை, அதாவது ஐசிஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் சிவில் சர்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இந்தியர்களும் லண்டன்ல போயிட்டு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆக்ட் தான், சார்ட்டர் ஆக்ட் 1853. அப்போ ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, என்ன அனுமதி கொடுத்துடுறாங்க. யாருக்கு? இந்தியர்களும் என்ன பண்ணலாம், ஐஏஎஸ் ஆகலாம், அதாவது ஐசிஎஸ் ஆகலாம். இந்தியன் சிவில் சர்வீஸாக, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக, ஐஏஎஸ் ஆக முடியும். ஓபன் டு ஆல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓபன் டு ஆல் அப்படின்னு சொல்லும் போது அதுல இந்தியர்களும் வராங்க. அப்போ ஓபன் டு ஆல் கேட்டகரியில இந்தியர்களும் ஐசிஎஸ் ஆபீசராக, ஐஏஎஸ் ஆபீசராக மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுக்கான காரணமே இந்த பட்டய சட்டம் 1853. இந்த பட்டய சட்டமானது 1853 அப்படின்னு படிக்கும் போது இதுல ஒரு கமிட்டி பத்தி படிச்சுதான் ஆகணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கலே கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கலே வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரைச்சிருப்பாங்க, இந்தியர்களுக்கு வந்து ஐசிஎஸ் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸா அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்களே கமிட்டி வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அப்போ பேஸ்ட் அப்பான் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த மக்களே கமிட்டி, சரியா, ஐசிஎஸ் எக்ஸாமும் இந்தியர்களை வந்து
அனுமதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மெக்காலே கமிட்டி தான் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஆக்ட்ல வந்து அடுத்த எந்த தேதியில இந்த சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ண போறோம், இந்த ஆக்ட்ல அடுத்த டேட், அடுத்த தேதி எந்த தேதியில இந்த சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணவில்லை. டஸ் நாட் ஸ்பெசிஃபை. அடுத்த எந்த தேதியில, அடுத்த எந்த தேதினா என்னது, 1813 சொல்லும் போது 33, 33 அப்படின்னு சொல்லும் போது 53. அப்போ ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் கேப், ஒவ்வொரு 20 இயர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது 1800, அதாவது பட்டய சட்டம் 1853ல டேட்டு ஸ்பெசிஃபை பண்ணல. எப்போ ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியல அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராங்க. இது வரைக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் போலாம். இது கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தது இந்தியாவுடைய சார் அந்த 6 மெம்பர்ஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அது மட்டும் புரியல சார். எஸ் அந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னீங்கல்ல சார், 6 மெம்பர்ஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த இதுல 1853ல இல்லையா? ஆமா, அதாவது 1853ல அதே ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து உருவாக்கப்படுது, மத்திய சட்டமன்ற கவுன்சில். அதுல வந்து 6 உறுப்பினர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. ஆமா, முதல் முறையாக, அதாவது முதல் முறையாக என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. சரியா, லோக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க இந்தியவர்களுக்கு. என்ன அப்படின்னா 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அதுதான் வந்து இந்தியன், பாருங்க, மத்திய, அதாவது இந்தியாவுடைய சட்டமன்ற கவுன்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய சட்டமன்ற கவுன்சில் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்தியாவுடைய சட்டமன்ற கவுன்சில் அப்படின்றதுதான் மத்திய சட்டமன்ற கவுன்சில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுல முதல் முறையாக இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கி 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கவர்னர் கவுன்சிலுக்கு வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். சரியா, அதான் கொடுத்திருப்பாங்க. இட் இன்ட்ரோடியூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் டு இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் ஆஃப் த கவர்னர் கவுன்சில். அதாவது கவர்னர் கவுன்சிலுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட முதல் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் வந்து 6 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, புரிஞ்சுதா? ஓகே சார், கிளியர். சரி, பாருங்க, அப்போ வந்து கவனிக்கணும். ரெகுலேஷன் ஆக்ட் கவனிக்கிறீங்களா? ரெகுலேஷன் ஆக்ட் 1773ல இருந்து, ரெகுலேஷன் ஆக்ட் 1773ல இருந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா என்னது, பட்டய சட்டம். சார்ட்டர் ஆக்ட் வந்து எந்த ஆண்டு கடைசி பார்த்தது சொல்லுங்க, கடைசி பார்த்தது எந்த ஆக்ட்? 1853 வரைக்கும் என்ன ஆட்சி, என்ன ஆட்சி? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். என்ன ரூல்? கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. இதுல என்ன பார்த்தோம்? முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைசேஷனா சென்ட்ரலைசேஷனா? பரவலாக்கலாம். சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெண்டன்சி வந்து இதுல ஃபாலோ பண்ணாங்க. சரியா, சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெண்டன்சி வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில பின்பற்றப்படுது. அப்போ ரெகுலேஷன் ஆக்ட் 1773ல இருந்து சார்ட்டர் ஆக்ட் 1853 வரைக்கும் நம்ம படிப்போம். சரியா, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி, மையமாக்கல், சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெண்டன்சியை ஃபாலோ பண்ணுது. அப்போ பாருங்க, ரெகுலேஷன் ஆக்ட்ல இருந்து சார்ட்டர் ஆக்ட் 1853 வரைக்கும் அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படுது. ஆமாவா இல்லையா? அதிகாரங்கள் வந்து வழங்கினாங்களா, அதிகாரங்கள் வந்து பறிக்கப்பட்டதா? அதிகாரங்கள் வந்து பறிக்கப்படுது. சரியா, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. பாம்பே மற்றும் மദ്രാസുடைய ஆளுநர் அதிகாரம் பறிக்கப்பட்டு பெங்காலுடைய ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல, பெங்காலுடைய மாகாண ஆளுநருடைய, பெங்கால் மாகாண ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அதிகாரங்கள் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்படுது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து இருந்துச்சு, பறிக்கப்பட்டது. அப்போ வந்து அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதாக மையமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். அப்போ இந்தியர்கள் இது விரும்பல. சரியா, இந்திய மக்கள் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது, சரி, யாராவது விரும்புவாங்களா அதிகாரங்கள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது? அப்போ அதிகாரங்கள் வந்து அதாவது அதிகாரங்கள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது இந்தியர்கள் வந்து முழுவதுமாக இதுல ஈடுபாடு இல்லை. அப்போ வந்து
இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவனிங்க, இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவை விட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் எப்போ வெளியே போகும், கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சி எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல தான் யார் இருக்கிறாங்க, இந்திய மக்களுடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்கு. இந்தியா மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சி எப்போ இந்தியாவில விட்டு வெளியே போவாங்க, எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ 1853க்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஆண்டு ஒண்ணு படிப்போம். என்ன ஆண்டு அப்படின்னா 1857. இந்த 1857 ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 1857 ரிவால்ட்லயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் தான் ஒவ்வொரு இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க. ஆல்ரெடி கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்யறதே இந்திய மக்களுக்கு வந்து விரும்பல. அப்புறம் இந்த ரிவால்ட் வேற. எந்த ரிவால்ட்? 1857 ரிவால்ட் வேற. இந்திய மக்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு உச்சகட்ட கோபத்துல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து முழுவதும் வந்து வெளியேறணும், இந்தியா விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இந்திய மக்களுடைய நிலைப்பாடு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஆங்கிலேயருக்கு என்ன ஆசை, இந்தியாவை ரூல் பண்ணணும்னு ஆசை. இப்ப யார் ரூல் பண்றாங்க, கிழக்கிந்திய கம்பெனி வடிவம் ஃபார்ம். கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ் வந்து நேரடியாக ஆட்சி செய்யல. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்ல தானே வந்து ஆட்சி செய்யறாங்க, நேரடியாக ஆட்சி செய்யல இல்லையா. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் என்ன ஆசை, ரூல் பண்ணணும், இந்தியாவை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றது ஆசை இருந்ததுனால பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய மக்களே நீங்க வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தான் வேண்டான்னு சொல்றீங்க இல்லையா. கிழக்கிந்திய இவங்களாவே சொல்லிக்கிறது, அவங்க சொல்றதே வந்து இந்திய மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து முழுவதுமாக வெளியேறணும் அப்படின்றதுதான். ஆனா ஆங்கிலேயர் சொல்றது என்னன்னா, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தானே வேணான்னு சொல்றீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சியை வந்து கொண்டு வர்றோம். அதனால வந்து உங்களுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து பறிக்கப்படாது, அதிகாரங்கள் நம்ம வழங்குவோம். படிப்படியாக அதிகாரங்கள் வழங்கப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸ் வந்து அதிகாரங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாத்து வேலையாக என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சி கொண்டு வர்றாங்க. அப்ப பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சி கொண்டு வர்றதுதான் பிரிட்டிஷ் டைரக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க பாருங்க, இந்தியா வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்றது நோக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏமாத்து வேலையாக, சரியா, மக்களை வந்து ஏமாத்தி அப்படின்னா என்ன சொல்லலாம், அதாவது கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சி வந்து இதுக்கு அப்புறம் நம்ம முடிவு கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய ஆட்சி தான் இருக்க போகுது. நீங்க வந்து அதிகாரங்கள் உங்களுக்கு படிப்படியாக வழங்கப்படும். சட்டமன்றங்கள் அதிகாரம் கொடுப்போம், பட்ஜெட்டை விவாதம் செய்யக்கூடிய அதிகாரம் கொடுப்போம். அப்படி படிப்படியாக அதிகாரங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பாஸ் பண்றாங்க. அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல இருந்து என்ன கான்செப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் சொன்னா ஞாபகம் இருக்கா, என்ன சொன்னப்பா, டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன சொன்னேன் நானு, பரவலாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கான்செப்ட்னா, அதிகாரங்கள் வந்து வழங்கப்படுது, பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் வந்து வழங்கப்படுது. அப்போ டீசென்ட்ரலைசேஷன் கான்செப்ட் தொடங்குது. எதுல இருந்து தொடங்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல இருந்து தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரியா. அப்ப பாருங்க, இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு மற்றொரு பேரும் இருக்கு. சரியா, இது அப்புறமா சொல்றேன் ஏன் இந்த பேர் சொல்றாங்கன்னு சொல்லி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858க்கு மற்றொரு பேர் என்ன அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ். என்ன பேர் பாருங்க, ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ், சிறந்த ஆளுமை சட்டம். அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சட்டம் அப்படின்னா, இந்திய அரசு சட்டம். எந்த ஆண்டு, 1858. இவங்க என்ன சொல்றாங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவு கொண்டு வந்துடுறோம், அதாவது பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சியை வந்து செயல்படுத்துறோம், அதனால உங்களுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து பறிக்கப்படாது. சரியா, நீங்க என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் படிப்படியாக நம்ம வழங்குவோம். சரியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 வந்து பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் தான் என்ன சொல்லுவாங்க, ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ், சிறந்த ஆளுமை சட்டம். இதை பத்தி பார்க்கலாமா, பாருங்க. அப்போ கம்பெனியுடைய ஆட்சி வந்து முடிவு கொண்டு வந்து பிரிட்டிஷுடைய அரசு ஆட்சி ஏற்படுத்தப்படுது. அப்படிதானே, கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி ரூல் வந்து முடிவு கொண்டு வந்து கிரவுன் ரூல், அதாவது பிரிட்டிஷுடைய அரசு ஆட்சி நேரடியாக பிரிட்டிஷ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் இந்த சட்டத்துடைய முதல் ப்ரொவிஷன். இரண்டாவது பாருங்க, கவனிக்கணும், இதுல ஒரு புதிய பதவி வந்து உருவாக்கப்படுது.
அந்த பதவியுடைய பேர் என்னன்னா இந்திய அரசு செயலாளர் அல்லது இந்திய அரசு செயலர் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வந்து உருவாக்கப்படுது. என்ன பதவி? புதிய பதவி ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் இந்திய அரசு செயலர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வந்து உருவாக்கப்படுது. எந்த ஆக்ட்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. மறக்கக்கூடாது. அதே ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அசிஸ்ட் பண்றது. அசிஸ்ட்னா என்னன்னா உதவி செய்யும் பொருட்டு, உதவி செய்யும் பொருட்டு, ஹெல்ப் செய்யும் பொருட்டு என்ன பண்றாங்கன்னா கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது ஒன்று ஏற்படுத்துறாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியால தான் 15 வந்து மெம்பர் இருக்கிறாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியால எத்தனை பேர் இருக்கிறாங்க? 15 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க? புதிய பதவி ஏற்படுத்தப்பட்டது இல்லையா? என்ன பதவி? இந்திய அரசு செயலர் பதவி, இங்கிலீஷ்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. அந்த பதவி முதல் முறையாக நியமிக்கப்பட்டார், அதாவது முதல் நபராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்டான்லி பிரபு. லார்ட் ஸ்டான்லி வாஸ் தி ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. புரியுதான்னு பாருங்க. அப்போ ஒரு புதிய பதவி ஒன்று ஏற்படுத்தப்படுது. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா SOS அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்திய அரசு செயலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி. அதுதான் நம்ம பாக்குறோம். முதல் நபராக ஸ்டான்லி பிரபு, லார்ட் ஸ்டான்லி வந்து நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாம கவனிக்கணும், கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு பதிலாக வைஸ்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பதவி வந்து இந்தியாவில ஏற்படுத்தப்பட்டது. அது எந்த ஆக்ட்னு கேட்பாங்க. வைஸ்ராய், இந்தியாவுடைய வைஸ்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி எந்த ஆக்ட்ல ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல தான் அந்த வைஸ்ராய் என்று சொல்லக்கூடிய பதவி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? முதல் வைஸ்ராய் யார்? இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் யாருன்னா கேனிங் பிரபு. என்ன பிரபு? இந்தியாவுடைய முதல் வைஸ்ராயாக கேனிங் பிரபு வந்து நியமிக்கப்பட்டார். இந்தியாவுடைய முதல் வைஸ்ராயாக யார் நியமிக்கப்பட்டார்? கேனிங் பிரபு. ஒரு நிமிஷம் பாருங்க, ஜஸ்ட் மினிட். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட். Just a minute. Okay, fine. பாருங்க, கவனிக்கிறீங்களா? பாருங்க, இதே சட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா கவனிங்க. பிஓசின்னு ஒண்ணு சொன்னோமா, அப்புறம் சிஓடின்னு ஒண்ணு சொன்னோமா. இது என்னதுப்பா பிஓசி சிஓடின்றது? பிஓசின்றது கட்டுப்பாட்டு குழு, சிஓடின்றது என்னது? சிஓடின்றது என்னது? இயக்குனர் குழு. அப்போ கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஓசி அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இதுதான் டுவல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டுவல் கவர்மெண்ட் வந்து பிஓசின்றது பிஓசி அப்படின்னு சொல்லும்போது சரியா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், சிஓடி அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்ப இந்த ரெண்டு பதவி இருந்துச்சு இல்லையா, இதுதான் டுவல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, இரட்டை அரசாங்க முறை. இதை வந்து நீக்கப்பட்டது, அபாலிஷ் பண்ணது எந்த சட்டம்னு கேட்பாங்க. கவனிக்கிறீங்களா? அபாலிஷ் செய்யப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஓசி சிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டுவல் கவர்மெண்ட் வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல தான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து என்ன ரூல்? கிரவுன் ரூல். பிரிட்டிஷ் அரசுடைய நேரடி ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல இருந்து தொடங்குது. சரியா? புரிஞ்சுதா இல்லையா? எஸ். நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சட்டம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? எஸ் சார், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், அந்த லாஸ்ட் ஸ்லைட் காட்டுங்களா கொஞ்சம். லாஸ்ட் ஸ்லைட்னா இதானே? இல்ல சார், இப்போ ஒன்று நடத்துங்களா? இதுதான் சார். இதுல வந்து அந்த கவர்னர் ஜெனரல் வந்து ஒரு இதை ஏற்படுத்துறாருல சார், வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக வைஸ்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு பதவி வந்து உருவாக்கப்படுது. அதை நீக்கிட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டவர் வந்து லார்ட் கேனிங் வந்திருக்காங்களா? இல்ல, வைஸ்ராய் முதல் வைஸ்ராய் யாருன்னு சொல்லி கேட்கும்போது லார்ட் கேனிங். அதான் கேக்குறீங்க. முதல் வைஸ்ராய் லார்ட் கேனிங். கேனிங் பிரபு தான் வந்து முதல் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். பாருங்க, இந்திய கவுன்சில் ஆக்ட் 1861
அடுத்ததாக கவுன்சில் சட்டங்கள் நம்ம படிப்போம். முதல் கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டுனா 1861. சரியா? கவனிக்கணும், எல்லாரும் கவனிங்க. பாருங்க, இந்தியர்களுக்கு முதல் முறையாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது, அதாவது அறிமுகம் செய்யப்பட்டது. பிரதிநிதித்துவம் அறிமுகம் இந்தியர்களுக்கு முதல் முறையாக எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல அப்படின்னா வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். கவனிங்க பாருங்க, திருப்பி நான் ரிப்பீட் பண்ற இந்த விஷயம் கிளியரா சொல்றேன் பாருங்க. இந்தியர்களுக்கு முதல் முறையாக பிரதிநிதித்துவம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது எதுல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சட்டமன்ற கவுன்சில். எந்த சட்டமன்ற கவுன்சில்? வைஸ்ராயுடைய சட்டமன்ற கவுன்சில்ல இந்தியர்களுக்கு வைஸ்ராயுடைய சட்டமன்ற ரெண்டு இருக்கு. வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கு, சட்டமன்ற கவுன்சில் ஒன்று இருக்கு. வைஸ்ராயுடைய சட்டமன்ற கவுன்சில்ல இந்தியர்கள் தான் நான் அபிஷியல். இந்தியர்கள் யாரு? நான் அபிஷியல். அப்ப அபிஷியல் யாரு சார்னா ஆங்கிலேயர்கள். இப்ப பாருங்க, நான் அபிஷியலாக சட்டமன்றங்கள்ல இந்தியர்களுக்கு நான் அபிஷியலாக பிரதிநிதித்துவம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது எந்த ஆக்ட்னு கேட்டாங்கன்னா இந்திய கவுன்சில் ஆக்ட் 1861. இந்திய கவுன்சில் ஆக்ட் 1861. இதுல 3 இந்தியர்களை நியமிச்சாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. சட்டமன்ற கவுன்சில்ல 3 இந்தியர்களை நியமிச்சாங்க. அவங்க யாருன்னு பார்க்கும்போது ராஜா ஆஃப் பனாரஸ். என்ன பேரு? ராஜா ஆஃப் பனாரஸ். இரண்டாவது என்னன்னு பாருங்க, மகாராஜா ஆஃப் பட்டியாலா. என்னது? மகாராஜா ஆஃப் பட்டியாலா. மூன்றாவது பாருங்க, சார் தீன்கர் ராவ். ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சார் தீன்கர் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இந்தியர்களை சட்டமன்ற கவுன்சில்ல அனுமதி கொடுத்தது. எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன கான்செப்ட் இதெல்லாம்? இந்த சட்டம்லாம் என்னது? எதுக்காக? படிப்படியாக இந்தியர்களுக்கு வந்து சட்டமன்றங்கள் என்ன பண்றாங்க? பிரதிநிதித்துவம் வந்து வழங்கப்படுது, ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க இந்தியன்ஸ்க்கு. சரியா? அப்போ என்னன்னா இவங்க ஆட்சி செய்யணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆட்சி செஞ்சாகணும் இந்தியால. அதுக்காக ஏமாத்து வேலையாக இந்தியர்களுக்கு வந்து அதுல அதிகாரம் கொடுக்குறோம், இதுல அதிகாரம் கொடுக்குறோம். முதல்ல நீ யாரு அதிகாரம் கொடுக்கறதுக்கு அப்படின்றது கேள்வி எழுப்ப முடியல இந்தியர்களால. அந்த கேள்விக்கு பதிலாக தான் எல்லாம் பண்றாங்க. என்னன்னா 3 இந்தியன்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம் சட்டமன்ற கவுன்சில்ல. ராஜா பனாரஸ், மகாராஜா பட்டியாலா, சார் தீன்கர் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இந்தியர்களை வந்து சட்டமன்ற கவுன்சில்ல நியமனம், அதாவது அனுமதி செஞ்சதாக 1861 இந்திய கவுன்சில் சட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்ற கவுன்சில் வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா மத்தியிலையும் மாகாணங்கள், அதாவது ஸ்டேட்னு சொல்லும் போது கவனிங்க, ஸ்டேட்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மாநிலம்னு சொல்றோம்ல, மாநிலம் அப்படின்னு குறிப்பிடாம மாகாணங்கள், மாநிலம் அப்படின்னு குறிப்பிடாம மாகாணங்கள், ப்ராவின்சஸ் அப்படின்றது. அந்த மாகாணங்கள்லையும் அப்புறம் மத்தியிலையும் என்ன ஏற்படுத்தப்படுது? சட்டமன்ற கவுன்சில் வந்து ஏற்படுத்தப்படுது. அப்போ இந்தியர்கள் என்ன பண்ணலாம்? அதுல கலந்து கொண்டு அவங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் பண்றாங்க. இதுதான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது பரவலாக்கப்படுது, அதிகாரங்கள் வந்து வழங்கப்படுது. பறிக்கப்படல அதிகாரங்கள் வந்து வழங்கப்படுது. அப்போ மத்தியில மாகாணங்கள்ல சட்டமன்ற கவுன்சில் வந்து ஏற்படுத்தப்படுது. அது எந்த ஆக்ட்னு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. நெக்ஸ்ட் பாருங்க கவனிக்கணும். போர்ட்போலியோ முறை அறிமுகம் செய்யப்பட்டது. என்ன முறை? போர்ட்போலியோ சிஸ்டம். போர்ட்போலியோ முறை அறிமுகம் செய்யப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய கவுன்சில் ஆக்ட் 1861. முதல்ல போர்ட்போலியோ சிஸ்டம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. போர்ட்போலியோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. ஒரு துறை, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கணும், ஒரு ஹெட்டை நியமிக்கணும். ஹெட்னா என்ன சார்? புரியலையே சார். ஒரு துறை அப்படின்னா ஒரு அமைச்சர், ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை, ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர்னா ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை தான் வந்து போர்ட்போலியோ முறைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த போர்ட்போலியோ சிஸ்டம் வந்து எந்த ஆக்ட்ல இது அறிமுகம் செய்யப்பட்டது? போர்ட்போலியோ முறை அமைப்பை எந்த சட்டத்துல வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா 1861 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும். ஓகேங்களா? போர்ட்போலியோ முறைனா புரியுதா? ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர், ஒரு துறைக்கு ஒரு ஹெட், ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைதான், அந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா முறைதான் போர்ட்போலியோ முறைன்னு சொல்றோம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க,
பக்குவம் மட்டும் தெரியுது. சரி பாருங்க, இங்க பாருங்க. நெக்ஸ்ட் கவனிக்கலாமா? பாருங்க, இப்போ நம்ம படிச்சோம். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க யாரெல்லாம் கவனமா, அதாவது பக்காவா லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். சரியா? பாம்பே ஆளுநர், மദ്രാஸ் மாகாண ஆளுநர், பாம்பே மாகாண ஆளுநர், மദ്രാஸ் மாகாண ஆளுநருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதா? எந்த சட்டம்? அதான் ஆன்சர் பண்ண போறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த அளவுக்கு நீங்க வந்து லிசன் பண்ணியிருக்கிறீங்கன்றது இதுலயே தெரிஞ்சிடும். கட்டளை சட்டம். எஸ், Regulation Act 1773. வெரி குட். ரெகுலேஷன். சில பேர் வந்து சாட் பாக்ஸ், ரெகுலேஷன் ஆக்ட் சார். சில பேர் வந்து அப்படியே அன்மியூட் பண்ணி பேசுறீங்க. வெரி குட். ஆமா, கரெக்டான விடை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆக்ட் தான். இப்போ கவனிக்கலாமா? இங்க பாருங்க. அப்போ அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதா, வழங்கப்பட்டதா? அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது. அது வந்து சென்ட்ரலைசேஷன் கான்செப்ட். சரியா? மையமாக்கல். இதுதான் நம்ம பாக்குறோமே. இது கம்ப்ளீட்டா என்ன ப்ராசஸ்? டி சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ். அப்படின்னா என்னன்னா, அதிகாரங்கள் வந்து திருப்பி வழங்குறது, ரீஸ்டோர் பண்றது. அப்போ மദ്രാஸ் மாகாணத்துடைய ஆளுநர், பாம்பே மாகாணத்துடைய ஆளுநருடைய அதிகாரங்கள் மீண்டும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது எந்த ஆக்ட்? 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். புரிகிறதா? எஸ். இப்போ இந்த வைஸ்ராய்ன்றது ஒரு பதவி வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், வைஸ்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி உருவாக்கப்பட்டது எப்போ? வைஸ்ராய், கவர்னர் ஜெனரலுக்கு பதிலாக வைஸ்ராய் என்ற பதவி உருவாக்கப்பட்டது எந்த ஆக்ட்? இந்திய அரசு சட்டம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 படிச்சோமா? இப்பதான் படிச்சோம். Yes, sir. எஸ், வெரி குட். சில பேர் சொல்றீங்க, சாட் பாக்ஸ்ல தெரிவிப்பீங்க, சில பேர் வந்து சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன காரணம் தெரியல. ஐ நீட் எவ்ரிபடி டு ஆன்சர். ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அது நடத்திருந்தா தான் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் எதிர்பார்ப்பேன். கிட்டத்தட்ட 74 76 பேர் இருக்கிறீங்க. சரியா? என்ன விட்டுருங்க, 75 பேர். அப்போ அந்த 75 பேருடைய ஆன்சர் டக்கு டக்குன்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல வரணும்ல? ஏன் வரல? கவனிக்கலையா? என்ன காரணம்? சரி, கவனிங்க. அப்போ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது என்ன? அதிகாரங்கள் வழங்கப்படுது. யாருடைய அதிகாரங்கள் விடப்படுது? பாம்பே மற்றும் மദ്രാஸ் மாகாணனுடைய ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் மீண்டும் ரீஸ்டோர் பண்ணப்பட்டது. அடுத்ததாக கடைசி ப்ரொவிஷன் எந்த ஆக்ட்ல இது எல்லாமே படிச்சுட்டு இருக்குது? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல வைஸ்ராய் படிச்சோம் இல்லையா? வைஸ்ராய் வந்து 1858ல ஏற்படுத்தப்பட்ட பதவி. அந்த ஆக்ட்ல 1858 ஆக்ட்ல ஏற்படுத்தப்பட்ட பதவி வைஸ்ராய். அந்த வைஸ்ராய்க்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா, அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். அவசர சட்டம் அப்படின்றது இங்கிலீஷ்ல ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து யாரு கொடுத்தாங்க? வைஸ்ராய்க்கு வழங்கப்பட்டது. அது எந்த சட்டம்னு கேட்பாங்க. வைஸ்ராய்க்கு அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது எந்த ஆக்ட்னு கேட்கும்போது 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். புரிகிறதா? இது வரைக்கும் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. சேஞ்ச் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ படிப்படியாக அதிகாரங்கள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது, கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லும் போது, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 வந்து பாஸ் பண்றாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுல என்ன ஆகுதுன்னா, மறைமுக தேர்தல் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினேட் பண்றது. நாமினேட்னா பரிந்துரைப்பது. சரியா? அப்போ வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அது எந்த ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1892 தான். அது மட்டும் இல்லாம கவனிங்க, சட்டமன்ற சபை இருக்கு இல்லையா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற கவுன்சில் இருக்கு இல்லையா? அதுல எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறாங்க. என்லார்ஜ்னா என்ன அர்த்தம்? என்லார்ஜ்ன்றது அதிகரிக்கப்படுது. சட்டமன்ற கவுன்சில் யாருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுது? இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுது சட்டமன்ற கவுன்சில்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன சட்டம் அது? 1892ல. அது மட்டும் இல்ல, பாருங்க, கவனிங்க, வேற என்ன அதிகாரம் வந்து வழங்கப்படுது பாருங்க. சட்டமன்ற கவுன்சில்ல
சட்டமன்ற கவுன்சில்ல இந்தியர்களுடைய பணிகள் வந்து அதிகரிக்கப்படுது. அதாவது இந்தியர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறாங்க சட்டமன்ற கவுன்சில்ல. எந்த மாதிரி அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரியான பவர்னு பார்க்கும்போது, அவங்க வந்து பட்ஜெட்டை வந்து விவாதம் செய்யலாம். பட்ஜெட் என்ன பண்ணலாம்? விவாதிக்கலாம். சோ பட்ஜெட்டை வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்? டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து 1892 தான் வழங்கப்படுது. அதுக்கு முன்பு இல்லை. அப்போ அவங்க வந்து கேள்விகளை எழுப்பலாம். யாருக்கு கேள்வி எழுப்பலாம்? இப்போ அமைச்சருக்கு வந்து உறுப்பினர் கேட்கறாங்க இல்லையா? அமைச்சர்களுக்கு உறுப்பினர்களும் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்தியர்கள் யார கேள்வி கேட்கலாம்? ஆங்கிலேயரான எக்ஸிகியூட்டிவ் ஆங்கிலேயர்களான எக்ஸிகியூட்டிவ் வந்து கேள்வி எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆக்ட் தான். எந்த ஆக்ட்? 1892. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல படிப்படியாக அதிகாரம் கொடுக்குறோம். ஆனா வந்து இந்தியா விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்றது ஒரு நிலை தான் நம்மளால பார்க்க முடியுது. கரெக்டா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் வழங்கப்படுது. என்ன அதிகாரம்? விவாதம் செய்யக்கூடியது. என்ன விவாதம்? பட்ஜெட். அப்புறம் வந்து கேள்விகளை எழுப்ப முடியும். எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆங்கிலேயர்களை என்ன பண்ணலாம்? கொஸ்டினை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இந்திய கவுன்சில் ஆக்ட் 1892 தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஆக்ட். இதுவும் மிக முக்கியமான ஆக்ட். 1909 அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாருமே கவனிங்க. கவனிங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909க்கு இன்னொரு பேர் இருக்கு. மற்றொரு பேர் என்ன அப்படின்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது தமிழ்ல மார்லி மின்டோ சீர்திருத்தம். மார்லே மின்டோ சீர்திருத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எது சொல்றாங்க? இந்திய கவுன்சில் சட்டம் 1909ல. மார்லே யாரு? மின்டோ யார்? மின்டோ வந்து வைஸ்ராய். மின்டோ வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய். மார்லே யாரு? யாரா இருக்க முடியும்பா? மார்லே மின்டோ அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரி இல்லையா? சோ மின்டோ அப்படின்னு சொல்லும்போது வைஸ்ராயா இருந்திருப்பாரு. சோ இதனாலதான் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாருங்க, இந்த சட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா மிக முக்கியமான ஒரு கவனிக்கணும். நேரடி தேர்தல் அப்படின்றது ஒண்ணு கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது மறைமுக தேர்தல். இப்ப கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் வந்து வழங்கப்படுது. சரியா? சட்டமன்ற கவுன்சில்ல இந்தியர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வந்து அறிமுகம் செய்யப்படுது. அறிமுகம் வந்து வழங்கப்படுது. அறிமுகம் செய்யப்படுது. அப்புறம் வந்து பாருங்க, இதுல ஜஸ்ட் ஒரு பேரு மட்டும் மாத்துறாங்க. நேம் மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. என்ன அப்படின்னா மத்திய சட்டமன்ற கவுன்சில் அப்படின்றதுக்கு பதிலாக இம்பீரியல் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பேர் வந்து மாற்றம் செய்யப்படுது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக மிக முக்கியமான பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது மத்திய சட்டமன்ற கவுன்சிலுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுது. கவனிங்க, மத்திய சட்டமன்ற கவுன்சிலுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுது. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16ல இருந்து 60ஆக உயர்த்தப்படுது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்ல. 16ல இருந்து 60ஆக உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, மத்திய சட்டமன்ற கவுன்சில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 16ல இருந்து 60ஆக உயர்த்தப்பட்டது. எந்த ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1909. புரிகிறதா? இந்த ஆக்ட் தான் வந்து மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ். நெக்ஸ்ட். இப்போ இங்க பாருங்க, ஆங்கிலேயருக்கு தான் வந்து ஆட்சி செய்யணும் இல்லையா? ஆங்கிலேயர் ஆட்சி செய்யணும் அப்படின்னா அப்போ வந்து அதாவது இந்தியர்களுடைய கவனிங்க, அந்த ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. யாருக்கு இடையில ஒற்றுமை? அதாவது முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்களுடைய ஒற்றுமை வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஒற்றுமையை வந்து அதாவது அவங்க இடையில ஒற்றுமை இருக்கக்கூடாது, அவங்கள 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து சில முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது முஸ்லிம்களுக்கு தான் இந்தியாலேயே முஸ்லிம்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா என்னது? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா செப்பரேட் எலக்டோரேட் கான்செப்ட். செப்பரேட் எலக்டோரேட்னா என்ன அர்த்தம்னா ஒரு தொகுதி இருந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதி வந்து முஸ்லிம்களுக்காக மட்டுமே, அதாவது முஸ்லிம்கள் மட்டும் அதுல வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும், முஸ்லிம்கள் மட்டும் அதுல வந்து போட்டியிட முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து செப்பரேட் எலக்டோரேட் கான்செப்ட். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்
முதல் முறையாக முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டு, சரியா, அந்த இதுல இந்த ஒற்றுமையை வந்து பிரிக்க பாக்குறாங்க. அப்ப ஆங்கிலேயருடைய அந்த ஆட்சி செய்யும் பொருட்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா டிஎன்பிசியில, செப்பரேட் எலக்டோரேட், அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் முறையை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 1909 தான் இருக்க முடியும். அந்த 1909ல தான் முஸ்லிம்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட், அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டதாக 1909, மறந்துடக்கூடாது. அடுத்ததாக இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக கவனிக்கணும் இந்த பாயிண்ட், அப்பதான் புரியும். வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சட்டமன்ற கவுன்சில் தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா வைஸ்ராயுடைய சட்டமன்ற கவுன்சில். இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்களை வந்து முதல் முறையாக நியமனம் செய்யறாங்க. அதாவது அந்த மாதிரி நியமனம் செய்யப்பட்டவர் வைஸ்ராயுடைய நிர்வாக கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல முதல் இந்தியராக நியமிக்கப்பட்டவர் தான் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. என்ன பேரு? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சட்ட உறுப்பினராக நியமனம் செஞ்சிருப்பாங்க. அப்போ லா மெம்பராக சத்யேந்திர பிரசாத் சின்ஹா தான் அந்த வைஸ்ராயுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல முதல் இந்தியராக கருதப்படுகிறது. அப்போ எஸ்பி சின்ஹா அப்படின்னு சொல்லும் போது அதாவது சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? One is more 60 from 16 last line. Sir, members சொல்லுங்க. 16 to 60 இது 16ல இருந்து 60. என்ன டவுட் அதுல? இப்பதான் பார்த்த மெசேஜ் நான் பாருங்க. இப்பதான் பார்த்த கமெண்ட்ஸ் பாருங்க. அப்போ மின்டோ வந்து வைஸ்ராயா இருக்காரு இல்லையா? மின்டோ வந்து வைஸ்ராயா இருக்காரு. அந்த மின்டோ பிரபு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஏன் வந்து லார்ட் மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன்னா அவர் தான் முஸ்லிம்களுக்கு முதல் முறையாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து அறிமுகம் செஞ்சவர். அதனாலதான் மின்டோ பிரபு என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்ல குறிப்பிடுவது யார்? லார்ட் மின்டோ பிரபு. அது மட்டும் இல்லாம பாருங்க, அதிகாரங்கள் வந்து படிப்படியாக இந்தியர்களுக்கு வழங்கப்படும், ஆட்சி செய்யறதுக்கான ஏமாத்து வேலையாக பணிகள் நடவடிக்கைகள் என்ன அதிகாரங்கள் வழங்கப்படும் அப்படின்ற நோக்கத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த 8வது பாயிண்ட் பாருங்க, இந்தியர்கள் வந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பலாம். சப்ளிமெண்டரி கொஸ்டின்னா என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்புவது, சரியா? சைமல்டேனியஸ், அதாவது என்ன சொல்றது, சைமல்டேனியஸ் சப்ளிமெண்டரி கொஸ்டின் சொல்லுவாங்க. அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இந்தியர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், பட்ஜெட்டை வந்து விவாதம் செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூடுதலான ஒரு படி அதிகம். என்ன அப்படின்னா நீங்க தீர்மானம் கொண்டு வந்து பட்ஜெட்டை பாஸே பண்ணலாம். யாரும் சொல்றாங்க? இந்தியர்களை சொல்றாங்க. என்னெல்லாம் அதிகாரம்னா நான் உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? பட்ஜெட்டை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் வந்து வழங்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது 1909. இருக்கிறதே 3 சட்டம் தான் பாக்கி. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வரைக்கும் பார்க்கலாம், சரிங்களா? அப்போ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லும் போது லார்ட் மின்டோ. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த கேள்விகளை இந்தியர்கள் எழுப்ப முடியும், அதே மாதிரி பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களாக. எந்த ஆக்ட்? 1909. படிச்சது ஃபுல்லா 1909 ஆக்ட் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் கவனிக்கலாமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்திய கவுன்சில் சட்டம். சார் 4th பாயிண்ட் சொல்லுங்க. 4th பாயிண்டா? ஒண்ணும் இல்லப்பா, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுது, அவ்வளவுதான். மத்திய சட்டமன்ற கவுன்சில்ல இந்தியர்களுடைய எண்ணிக்கைப்பா, இந்தியர்களுடைய எண்ணிக்கையானது 16 இருந்திருக்கும். அது 60ஆக உயர்த்தப்பட்டது.
இந்தியர்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 16ல இருந்து 60ஆக உயர்த்தப்பட்டது எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா 1909. தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட தெளிவாகல அப்படின்னா நெக்ஸ்ட் சொல்றேன். அடுத்த ஆக்ட் போயிட்டு அப்புறமா சொல்றேன். பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சொல்லி பார்க்கும்போது இந்த ஆக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு பேர் மான்டெகு கெம்ஸ்போர்ட் ரீஃபார்ம். என்ன பேரு? மான்டெகு கெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். ரீஃபார்ம்ன்றது எது குறிக்குது? மான்டெகு கெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், மான்டெகு கெம்ஸ்போர்ட் ரீஃபார்ம். இந்த சட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த சட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது கவனிங்க. இந்த சட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1921ல நடைமுறைப்படுத்தினாங்க. சரியா? இந்த சட்டமானது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1921ல நடைமுறைப்படுத்தினாங்க. இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இதுல. நெக்ஸ்ட் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919ன்றது ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வராங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா இரட்டை ஆட்சி முறை. கவனிக்கணும், இரட்டை அரசாங்க முறை இல்ல. இரட்டை அரசாங்க முறைன்னு பார்க்கும்போது பிஓசி சிஓடி. அது என்ன சார் பிஓசி சிஓடி? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழுன்றது இரட்டை அரசாங்க முறை. நான் சொல்றது இரட்டை ஆட்சி முறை, அதாவது டையார்கி. அப்ப இந்த டையார்கின்றது அந்த கான்செப்ட் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது எப்போன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஞாபகம் 1919ல டையார்கின்றது 1919. அப்ப டையார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து 1919ல அறிமுகம் செய்யறாங்க. அப்படின்னா என்ன சார்? மரியாதையாக கொஞ்சம் சொல்லிடுங்க சார், டையார்கினா என்ன? யாருமே வீடியோ ஆன் பண்ண தேவையில்ல. அட் த சேம் டைம் நோ நீட் டு பாருங்க ஸ்டாப் வீடியோ. பாருங்க, டுவல் கவர்னன்ஸ், அதாவது டுவல் கவர்னன்ஸ்னா இரட்டை ஆட்சி முறை. முதல்ல என்ன பாயிண்ட்? டையார்கின்றது அறிமுகம் செய்யப்பட்டது எந்த சட்டம்? 1919. டையார்கினா என்ன? டையார்கின்றது எது சொல்றாங்க? நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட் கவனிச்சா மட்டும் தான் புரியும். டையார்கின்றது ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ப்ராவின்சியல் அல்லது ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். புரியலையே சார் அப்படின்னா கவனிச்சாதான் புரியும். பாருங்க, அந்த மாகாண பட்டியல், இப்போ மாநில பட்டியல் சொல்றோம் இல்லையா, மாநில ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மாகாண பட்டியல்ல இரண்டு பிரிவுகள் பிரிக்கப்பட்டது. மாகாண பட்டியல்களின் இரண்டு பிரிவு, 2 பார்ட்ஸ். அந்த 2 பார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட். அப்படின்னா மாற்றப்பட்ட பகுதி அப்படின்னு அர்த்தம். மாற்றப்பட்ட பட்டியல். அந்த மாற்றப்பட்ட பட்டியல் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இந்தியர்களுக்கு கொடுக்கும்போது அந்த துறைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முக்கியம் இல்லாத துறைகளா இருந்துச்சு, அன்இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸா இருந்துச்சு. டிரான்ஸ்பர்டு லிஸ்ட் வந்து இந்தியர்களுக்கும், ரிசர்வ்டு லிஸ்ட், ரிசர்வ்டுனா ஒதுக்கப்பட்ட பட்டியல் வந்து யார் கொடுத்திருந்தாங்கன்னு துறைன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த ஆங்கிலேயர் கொடுத்திருக்கக்கூடிய துறைகள் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள். முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள்னா என்ன அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸா இருந்துச்சு. பினான்சியல் டிபார்ட்மெண்ட், நிதித்துறை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. சரியா? அப்போ வந்து எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ல யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது கவர்னர்களுக்கு. கவர்னர், ஆங்கிலேயர்கள் கவர்னர், அவங்களுக்கு வந்து ரிசர்வ்டு ஒதுக்கப்பட்ட பட்டியல் கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்பர்டு லிஸ்ட், டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட் வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா இந்தியர்களுக்கு கொடுத்தாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த இந்தியர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா முக்கியம் இல்லாத துறைகள், அவங்க வந்து சட்டமன்றங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு கசப்பான உண்மையான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் முக்கியமான துறைகள்லாம் வச்சுப்பாங்களாம், ஆனா அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க சட்டமன்றங்களுக்கு. இந்தியர்கள் வந்து முக்கியம் இல்லாத துறைகள்லாம் கொடுத்துருவாங்களா, ஆனா அவங்க கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணணுமா, சட்டமன்றங்களுக்கு பொறுப்பானவர்களாக ரெஸ்பான்சிபிளா ஆகிடுறாங்களாம். இந்த கான்செப்ட் தான் டையார்கி. டையார்கினா திருப்பியும் சொல்றேன் பாருங்க, டையார்கின்றது இரட்டை ஆட்சி முறை. டையார்கின்றது என்னன்னா
ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ல ரெண்டு பிரிவுகளா பிரிக்கிறது. ரெண்டு பிரிவுனா என்னது? டிரான்ஸ்ஃபர்டு, ரிசர்வ்டு. இதுதான் டையார்கி. ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ல மாகாண பட்டியல்ல இரண்டு பிரிவுகளை பிரிக்கக்கூடியது. ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபர்டு, ஒன்னு வந்து ரிசர்வ்டு. இதுதான் வந்து டையார்கி. அதாவது டிரான்ஸ்ஃபர்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து சட்டமன்றங்களுக்கு பொறுப்பானவர்கள். ரிசர்வ்டு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முக்கிய துறைகள் கொடுத்திருக்கிறவங்க, முக்கிய துறைகள் வச்சிருக்கிறவங்க ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு லிஸ்ட் அவங்க வந்து சட்டமன்றங்களுக்கு பதில் அளிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நாட் ரெஸ்பான்சிபிள். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919ல டையார்கி அப்படின்னு சொல்றது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. முடிச்சிடலாம். நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆகிட்டே போகுது. கவனிங்க, முடிச்சிடலாம். கவனிக்கலாமா? எஸ். பை கேம்பரலிசம். நல்லா கவனிங்க, முடிச்சிடலாம். நேரம் வந்து ஆக போகுது, முடிச்சிடலாம். கவனிங்க. பை அப்படின்னா டூன்னு அர்த்தம். கேம்பரல்னா ஹவுஸ்னு அர்த்தம். புரிகிறதா? பாருங்க, கவனிங்க. பைன்றது டூ, பைன்றது டூ, கேம்பரல்னா ஹவுஸ். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஈரவை அல்லது இரண்டு சபை. ஈரவை சொல்றோம் இல்லையா? ஈரவைனா என்னது? ரெண்டு ஹவுஸ்னு அர்த்தம். எந்த மாதிரி சார்? சொல்லுங்க சார், எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க சார். அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்றோம்ல, லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்றோமா? அந்த மாதிரி லோக்சபா ராஜ்யசபா எங்க? மத்தியில, சென்டர்ல. லோக்சபா ராஜ்யசபா போன்ற ஈரவை வந்து மத்தியில முதல் முறையாக இந்தியால அறிமுகம் செய்யப்பட்டது இந்த சட்டம் தான். திருப்பியும் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. இந்த ஆக்ட்ல தான் லோக்சபா ராஜ்யசபா போன்ற ஈரவை அந்த கான்செப்ட் வந்து அறிமுகம் செஞ்சது. எங்க? மத்தியில. நான் சொல்றது மாகாணங்கள் இல்ல, நான் சொல்றது வந்து மத்தியில, சென்டர்ல ஈரவை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி கொண்டு வந்தது எந்த ஆக்ட் கேட்டாங்கன்னா 1919. புரிகிறதா? எஸ். நான் இருங்க, இது வரைக்கும் நம்ம படிச்சது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் முடிச்சிடலாம். பாருங்க, ஹை கமிஷனர் ஆபீஸ் ஃபார் இந்தியா இன் லண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்படுத்தப்பட்டது ஒரு பதவி. அதுல இந்தியர்களை யாரை நியமிச்சாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் மெருஞ்சி தலால். கவனிங்க, தாதாபாய் மெருஞ்சி தலால் என்பவங்க தான் வந்து உயர் ஆணையர் என்ற பதவியை வந்து லண்டனில் ஏற்படுத்தப்பட்டது இல்லையா? அதனுடைய முதல் உயர் ஆணையராக இந்தியரான தாதாபாய் மெருஞ்சி தலால் வந்து நியமிக்கப்பட்டது. அப்புறம் முஸ்லிம்களுக்கு வந்து வகுப்பு வாரி பிரதித்துவம் கொடுத்தாங்க இல்லையா? முஸ்லிம்களுக்கு வகுப்பு வாரி பிரதித்துவம் கொடுத்தாங்க இல்லையா? சீக்கியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்தது? என்ன கொடுத்தாங்க? வகுப்பு வாரி பிரதித்துவம் கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள். யாருக்கு? சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள். அப்போ வந்து முஸ்லீமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வகுப்பு வாரி பிரதித்துவம் கொடுத்தது. அப்புறம் இந்த ஆக்ட், எந்த ஆக்ட்? 1919ல என்ன பண்றாங்க? சீக்கியர்களுக்கும் கொடுக்குறாங்க, கிறிஸ்துவர்களுக்கும் கொடுக்குறாங்க, அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் வழங்கப்படுது. எந்த ஆக்ட்? 1919ல. அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்துறாங்க. அதாவது பொது தேர்வு பணியாளர், அதாவது இப்ப இருக்கு இல்லையா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது வந்து 1926ல வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 1919 அடிப்படையில் தான். சோ கடைசியா பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து பாருங்க, இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து எப்போ ரிவ்யூ பண்ண போறோம்? அதான் பாருங்க, சைமன் கமிஷன் தான் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். அதாவது சைமன் கமிஷன் வந்து தான் இந்த ஆக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். சரியா? சைமன் கமிஷன் வந்து தான் இந்த ஆக்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? திஸ் ஆக்ட் ப்ரொவைடட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன் ஃபார் ரிவ்யூ ஆஃப் திஸ் ஆக்ட். அப்படின்னா என்னன்னா, இச்சட்டத்தை ஆய்வு செய்ய 1927ஆம் ஆண்டு சைமன் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்ல வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். சொல்லி முடிச்ச பாயிண்ட் கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஜஸ்ட் ஒரே விஷயம் மட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வெதர் நான் வந்து ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்
சரி, கவனிக்கிறீங்களா? நான் கிளாஸ் முடிக்க போறேன். ஒவ்வொருத்தரும் கோஆபரேட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அண்ட் அட்டென்ஷன். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் அட்டன் பண்ணுங்க கிளாஸஸ். ஸோ நான் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இதோடைய கண்டினியூஷன் ஆக 2 ஆக்ட் மட்டும் தான் இருக்குப்பா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மிக 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 முக்கியமான ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மிக மிக முக்கியமான ஆக்ட் ஒன்று இருக்கு. அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் 1947 ஒன்று இருக்கு. இந்த ஆக்ட் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிவு பெறும் இந்த டாபிக். அதனால அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 2 மணி நேரம் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ரிவைஸ் பண்ணிடுங்க. அது யூஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ரிவைஸ் பண்ணலன்னா எந்த மனிதனாலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம ரோபோவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? இயற்கை என்பது என்னன்னா மறக்கக்கூடியதுதான். மறந்தாதான் மனுஷன். அதாவது மறக்கதான் செய்யணும். அப்போ வந்து மறக்கதான் செய்யணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்ல யார் சார் போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்றது அப்படின்றது? அதாவது நான் சொல்றது என்னன்னா இயற்கையாக அப்படிதான் இருக்கு. அப்போ நீங்க ரிவைஸ் பண்ண அதை படிக்க ரிவைஸ் பண்ணதான் ஞாபகம் இருக்கும். அப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் டெஸ்ட்ல எக்ஸாம்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 2 hours ஸ்பெண்ட் பண்ணதை ஜஸ்ட் ஒரு 15 minutes ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். அதனால இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம், ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ரிவைஸ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. நோட்டிபிகேஷன் வரப்போகுது, எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. ரயில்வே எக்ஸாமோ டிஎன்பிசி எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்பி படிக்கலாம். கண்டிப்பா நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு வேலை இருக்கு அப்படின்றது நம்பி படிங்க. உங்களால பண்ண முடியும். பிலீவ் யுவர் செல்ஃப், யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் இருங்க. அதர்வைஸ் வி வில் எண்ட் ஆஃப் த செஷன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார், எஸ், இந்த Hello. பிபிடி ஷேர் பண்றீங்களா சார் அது நான் குரூப்ல? மேனேஜ்மெண்ட் கிட்ட தெரியப்படுத்துறேன். ஸோ முதல்ல நீங்க வந்து எழுதிருப்பீங்களா, படிச்சிருப்பீங்களா, நோட்ஸ் எஸ் எடுத்திருப்பீங்களா, சார். அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே சார். மெயின் ஒர்க் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார். I think nobody has the doubt. If you have any doubt, you can ask. Otherwise, we will end up the session. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் வந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி இதுல நான் பண்ணல. லவுடா பேசுங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டைமா கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல நான் அட்டெண்ட் பண்ணல. எவ்வளவு செக்ஷன் போச்சுன்னு தெரியல எனக்கு ஆக்ட். ஓகே, அது எப்படி சார் நான் கவர் பண்றது? நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல ஒன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் லைக் அந்த நம்பர்ஸ்லாம், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பிகாஸ் அவங்க கேட்டா தான் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க இல்லையா, அட்மின், அந்த அட்மின் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் தெரிய வரும். கிளாஸ் சம்பந்தமானது இப்போ நான் நடத்ததை வச்சு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கேளுங்க. அதர் டவுட்ஸ்லாம் நீங்க வந்து யூ கேன் கான்டாக்ட் அட்மின். சொல்றது புரியுதா? கிளாஸ் நடத்துறதுக்கு கான்செப்ட் ஏதாவது புரியல அப்படின்னு பட்சத்துல ஐ வில் ஆன்சர். ஸோ அதர் திங்ஸ் யூ கேன் யார்கிட்ட, அட்மின் கிட்ட நீங்க வந்து கிளியாரிட்டி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. நான் கிளாஸ் முடிக்கிறேன். பிகாஸ் த டைம் இஸ் ஆல்ரெடி ரன்னிங். தேங்க்யூ. நான் கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ.